ஹாய், நம்ம காலையில் குடிக்கிற வாட்டர்லேருந்து நைட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற பால் வரைக்கும் எல்லாத்துலேயுமே கலப்படம் தான். நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கனால அவங்க மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம சும்மா பார்த்துட்டு அதை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். நம்ம அதை பார்த்து செக் பண்ணி யாருமே வாங்குறதே கிடையாது. ஸோ இது மாதிரி நம்ம வாங்குறதுனால எதுவும் ஆகலை, நம்ம நல்லா தான் இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம அதே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இப்போ நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஸ்லோ பாய்சன் தான். இது நமக்கு ஒரு 25 வயசுக்கு அப்புறம் தான் இது நமக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும். ஸோ எப்படிலாம் நம்ம ஃபேக்காக இருக்குதா இல்லை உண்மையான ரியல் ப்ராடக்ட் தானா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறத இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். மில்க்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு பிளேஸில் வச்சு அந்த மில்க்கை ஊற்றும் போது அந்த பால் ஸ்லோவாக மூவ் ஆகி அது அந்த இடத்துல பால் இருந்ததோட ஒரு மார்க் மாதிரி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது ரியல் மில்க். அப்படி இல்லை ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபேக்காக இருக்கும். ஸோ மில்க் வாங்கும்போது வாட்டர் கலந்துருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது சில்லி பவுடர். சில்லி பவுடரை நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணும்போது அது ஃபேக்காக இருந்துச்சுன்னா கலர் ஃபுல்லாக வாட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அதே ப்யூராக இருந்துச்சுன்னா அது கீழே செட்டில் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸில் எப்படி கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்களா, கெமிக்கல்ஸில் தான் அது பழுக்க வைக்கிறாங்களான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு காட்டன் எடுத்து அது மேலே ஆயில் அப்ளை பண்ணி அதை அந்த வெஜிடபிள்ஸ் மேலே ரப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபுல்லாக கலர் அந்த காட்டன்ஸில் ஏறிடும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது குங்குமப்பூ. குங்குமப்பூ நம்ம தண்ணியில் போட்டோன்னா ரிலீஸ் ஆகும்போது கலர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிரும். கலர் சீக்கிரம் கிடச்சிருச்சு அப்படின்னா அது ஃபேக்கு. ரொம்ப லேட்டாக கிடச்சிச்சு அப்படின்னா அதுதான் ஒரிஜினலான குங்குமப்பூ. நெக்ஸ்ட்டு பிளாக் பெப்பர் வாங்கும்போது நம்ம அதை தண்ணியில் போட்டு பார்த்தோன்னா பப்பாயா சீட் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அது மேலேயே மிதந்துக்கிட்டு இருக்கும். கீழே செட்டில் ஆனிச்சுன்னா அதுதான் ஒரிஜினல் பெப்பர். நம்ம பிரியாணியில் போடுற பட்டை பார்த்து வாங்கும்போது திக்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல் இருந்தால் அது ஒரிஜினல் கிடையாது. ரொம்ப தின்னாக மைல்டாக ஸ்மெல்லு கொடுத்துச்சுன்னா அதுதான் ஒரிஜினல் பட்டை. ஸோ இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்குங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?